ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நாம் என்ன செய்ய போறோம்னா, வாழைப்பூ கூட்டு தான் செய்ய போறோம். அந்த வாழைப்பூ கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைப்பூவை வச்சு இன்னும் நிறைய ஐட்டம் செய்யலாங்க. வாழைப்பூ கூட்டு வைக்கலாம், வாழைப்பூ பொரியல் வைக்கலாம், வாழைப்பூ வடை செய்யலாம், வாழைப்பூ பஜ்ஜி கூட போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வாழைப்பூ கூட்டு தான் செய்ய போகிறேன். வாங்க இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணின்னு இருக்கேன். என் பையனும் ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு உட்காந்து. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அதை நல்லா நம்ம 2-3 முறை அலசி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூவோட நம்ம கடலப்பருப்பும் சேர்க்க போகிறோம். நான் இந்த வாழைப்பூக்கு ஒரு 150 கிராம் கடலப்பருப்பு சேர்க்க போகிறேன். வேக வச்சு போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலப்பருப்பும் வாழைப்பூ கூட்டு. இந்த கடலப்பருப்பு ஒரு 150 கிராம் இருக்கும். அதை நான் நல்லா கழுவிக்கிறேன். அது நல்லா 2-3 முறை கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க, 2-3 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூவும் ஒரு அரை வேக்காடு வேக வச்சு தண்ணி இருத்துருங்க. பாருங்கள், நான் குண்டால வாழைப்பூவெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் குக்கர்லேயும் பருப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2-3 விசில் விட்டால் போதும், பருப்பும் வெந்துடும். குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 4 லவங்கம் வச்சுருக்கேன். இந்த பக்கமும் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இதில் லவங்கமும் ஒரு 4 போட்டு நல்லா அதை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைப்பூ நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்துடுச்சு. இதை நம்ம வடிச்சிக்கலாம். நல்லா வேக வைக்காதீங்க, ஒரு அரை வேக்காடு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப தோர்ப்பாக இருக்குன்றதுனால ஒரு அரை வேக்காடு அளவு வேக வச்சுக்கலாம். வாழைப்பூவை இப்போ வடித்து எடுத்துக்கலாம். நான் வடிச்சுன்னு இருக்கேன். அந்த பக்கமும் பருப்பும் வெந்துடுச்சு. அதை நான் ஆஃப் பண்ணி இறக்கி கீழே வச்சுட்டு இருந்தேன். பாருங்கள், வடித்து எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் கடலப்பருப்பும் குக்கரில் ரெடி ஆகிடுச்சு, வெந்துடுச்சு. அதுக்கு தேங்காய் தக்காளியும் நான் ரெடி பண்ணின்னு இருக்கேன். மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன், அரைக்கணும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். எப்படி தாளிக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அது எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு ஏறணுன்னு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயமும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அந்த லவங்கமும் இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். இது வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பூ, அந்த வாழைப்பூ பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதில் வாழைப்பூவில் கடலப்பருப்பு வேக வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தண்ணியோடு இந்த பருப்பையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதை வதங்குறது கொஞ்சம் டைம் ஆகுது, அதனால இப்படி பண்ணின்னு இருக்கேன். இப்போ பருப்பு சேர்த்துட்டுனா அடுத்தது அதிலே மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன், மீடியம் சைஸ் ஸ்பூன் தான் அது. அவ்வளோ காரம் இருக்காது எங்கள் மிளகாய்த்தூளில். மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன்.
அது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கம் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம் அதிலே. அவ்வளோதான். இப்போ இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, அது எல்லாமே இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சூப்பரான ஒரு வாசனை வரும் பாருங்கள். போட்டி குழம்பு மாதிரி இருக்கும். இந்த வாழைப்பூ கடலப்பருப்பு போட்டு வைக்கிறது ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. உங்களுக்கு இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வாழைப்பூ குழம்பு வச்சா. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ அது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். ஒரு டைம் 2 டைமு கலக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் தக்காளி அரைச்சி வச்சு இதை போட்டிருக்கோம் இல்லையா, இதை போயிட்டு நல்லா நைஸாக மையாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ அரைச்சியாச்சு. இப்போ அது நல்லா கொதிச்சிச்சிங்க. இப்போ தேங்காய் தக்காளி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைப்போம். இந்த மிக்ஸி ஜாரையும் அதில் கழுவி ஊற்றிடலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப சுவையான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிட்டுருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் தக்காளி ஊற்றுறோமா, இப்போ நல்லா அதை கலக்கி விட்டுக்கலாம். பிள்ளை நிலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. குழம்பு கொதிக்க போகுது பாருங்கள். தேங்காய் தக்காளி ஊற்றணும், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். ரொம்ப சூப்பரான வாழைப்பூ கூட்டு தயாராகிடுச்சு. இப்போ அதோட நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புக்கு. கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.